ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா. முருகன் அடியார்களுக்கு வணக்கம். முருகனும் சிவனும் ஒருவர்தான், வேறு வேறு அல்லர் என்பதை விளக்க அறிஞர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். சிவம் என்பது தங்கக்கட்டி போன்றது, முருக என்பது அந்த தங்கக்கட்டியை உருமாற்றி செய்த தங்க சங்கிலி போன்றது என்கிறார்கள். இதை சற்று ஆதாரபூர்வமாக ஆராய்வோம். சிவனுடைய முக்கண்களாக கூறப்படுகின்ற புராணங்களில் நெற்றிக்கண் என கூறப்படுவது கந்த புராணம். இந்த கந்த புராணத்தில் முருகன் பிறந்தான் என்று கூறவில்லை, மான் முருகன் பிறவான் இறவான். ஆக அப்புராணத்தில் முருகன் உதித்தான் என்றுதான் கூறப்படுகிறது. சிவனும் பிறப்பிலி, மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி என்று சிவனை குறிப்பிடுகிறார் அப்பர் பிரான். இப்படி பிறப்பு இல்லாதவர்கள் சிவனும் முருகனும். மேலும் தேவர்கள் சூரனிடம் இருந்து தம்மை பாதுகாக்க குமார கடவுளை சிவனிடம் கேட்டபோது, இறைவா உனக்கு நிகரானவனை தோற்றுவிக்குமாறு விண்ணப்பித்தார்கள். இதை கந்த புராணம் இப்படி வர்ணிக்கின்றது. ஆதியும் நடுவும் ஈறும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்புமின்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீதரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். மேலும் இந்த கந்த புராணத்தின் நூற்பயன் என்ன கூறுகின்றதெனில், இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றி நிது மேவி சிந்தையில் நினைந்த முக்தி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்தோதுவாரே. அதாவது இந்த கந்த புராணத்தை விரும்பி படிப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்று கூறுகிறது. ஆக சிவனும் முருகனும் ஒருவரே என்று ஆழ்ந்த விளக்கத்தை அது கூற வருகிறது. மேலும் சிவகதி தருமாறு விண்ணப்பிக்கும் திருப்புகழ் வரிகள் ஏராளம். மருவிய பரமஞான சிவகதி பெருக நீறு வடிவுற அருளி பாதம் அருள்வாயே மற்றும் கருணை பிரகாச உனது அருள் உற்றிட ஆசில் சிவகதி பெற்று இடரானவையை ஒளிவேனோ என்பதோடு சிவபேருக்கு கடையேன் வந்து உள்புக சீர் வைத்து கொழு ஞானம் பொன் திரு காலத்திப்பதிவாள் கந்த பெருமாளே என்றும் சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து என்னை ஆழ்வாய் என்றும் சுவாமிகள் திருப்புகழில் கூறுகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முருகனுக்குரிய 6 படை வீடுகளை எடுத்தோமையானால் முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம். இதுவரை காலமும் இது முருகன் கோயில் என்றுதான் யாவரும் நினைக்கின்றார்கள். உண்மையில் முதலாவது படை வீடு சிவன் கோவிலே. திருப்பரங்குன்றத்தில் சத்தியகிரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவனே மூலவராக காட்சி தருகிறார். மேலும் சிவனே மலை வடிவமாக காட்சி தருவதால் பரங்குன்றுநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். நால்வர்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம். இக்கோவிலில் தேவி யானையை முருகன் மணந்ததால் இன்னும் சிறப்பு பெற்று முருகனின் முதலாவது படை வீடாகியது. மேலும் 2வது படை வீடான திருச்செந்தூரின் மூலவரான நம் முருகர் சிவபூசை செய்த வண்ணமே அடியார்களுக்கு காட்சி தருகிறார். மேலும் முருகர் பூஜித்த பஞ்சலிங்கம் இங்கிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆதி சங்கராச்சாரியார்கள் கூறுகிறார்கள், ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தில் திருச்செந்தூர் தரிசன பலன் கைலை தரிசன பலனிற்கு ஈடானதாம். மேலும் கைலை அணைய செந்தில் அப்படி என்று திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகளும் கூறுகிறார். 3வது படை வீடான பழனி சிவமலை என அழைக்கப்படுகிறது. அங்கும் மூலவரோடு சிவலிங்கத்தை நாம் தரிசிக்கலாம். என்ன சற்று உற்று கவனிக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றும் 4வது படை வீடான சுவாமிமலை பற்றி கூறவே தேவையில்லை. குருவான முருகன் நிற்கும் பீடம் சிவலிங்கத்தின் ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளி இருக்கும் முருகன், அதாவது நம் சுவாமிநாதன் பானலிங்கமாகவும் காட்சி தருகிறார். தானும் சிவனும் வேறு வேறு அல்லர் என்பதை புலப்படுத்தத்தான் இவ்வாறு போலும். மேலும் மலையில் சுவாமிநாதனையும் அடிவாரத்தில் சிவனையும் நாம் தரிசிக்கலாம். மேலும் 5வது படை வீடான திருத்தணிகையின் தல புராணமான தணிகை புராணத்தில், அதாவது கந்த புராணத்திற்கு நிகராக அறிஞர்களால் போற்றப்படும் தணிகை புராணம் முருகன் மற்றும் தலத்தின், அதாவது திருத்தணிகை தலத்தின் பெருமையை மட்டும் அதில் பேசவில்லை, சிவனின் புகழையும் சேர்த்தே பேசுகிறது. அத்துடன் திருத்தணிகையில் உலக மூல காரணனான சிவன் இங்குள்ள முருகனை வழிபட்டதால் இந்த தணிகை மலை மூலாத்திரி என்னும் பெயரும் பெற்றது. 6வது படை வீடான பழமுதிர் சோலையும் 1வது படை வீடான திருப்பரங்குன்றமும் சிவன் பூமியில் வந்து 64 திருவிளையாடல்களை புரிந்த மதுரையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதைவிட திருவிடைக்களி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவரோடு சிவலிங்கம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் முருகனின் முக்கிய கோவில்கள் எல்லாம் அநேகமாக சிவன் கோயில்களாகத்தான் இருக்கின்றது.
உதாரணமாக கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி மற்றும் திருப்புகழில் போலப்பட்ட செங்கோட்டு வேலவர் வீற்றிருப்பது திருச்செங்கோட்டு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில்தான். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளால் வணங்க பெற்றதும் திருப்புகழால் சிறப்பு பெற்றதுமான வயலூர் சிவன் கோயில்தான். இதைவிட முக்கியமாக அருணகிரிநாத சுவாமிக்கு அருள் செய்த முருகன் எழுந்தருளி இருப்பதும் சிவன் கோயிலான அருணாச்சலேஸ்வரர் கோயிலில்தான். இப்படி சிவனையும் முருகனையும் பிரித்து பார்க்க முடியாது. அதனால்தான் தில்லை சிதம்பர நாயகனை முருகனாக கண்ட அருணகிரிநாத சுவாமிகள் பரமகுருநாதர் என்னும் திருப்புகழில் இவ்விதம் பாடுகிறார். உமைதன் மணவாள பெருமாள்கான் உகமுடிவு காலம் இறுதிகள் இல்லாத உறுதி அனுபூதி பெருமாள்கான் கருவுதனில் ஊறும் அருவினைகள் மாய கலவி புகுதா மெய் பெருமாள்கான் கனகசபை மேவி அனவரதம் ஆடு கடவுள் சகசோதி பெருமாளே என்று பாடுகிறார். தமிழ் கடவுள் என்றால் நாம் முதலில் சொல்வது முருகனைத்தான். ஆனால் சிவனும் தமிழ் கடவுள்தான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் மட்டும்தான் 64 திருவிளையாடல்களை சிவன் புரிந்துள்ளார். மேலும் இறையனாராக வந்ததும் தமிழ் சங்கத்தின் முதல் தலைவராகவும் இருந்தது சிவன்தான். அதனால்தான் பரஞ்சோதி முனிவரும் தனது திருவிளையாடல் புராணத்தில் இப்படி பாடுகிறார். கண்ணுதற் பெருங்கடவுளும் கலகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடை பட கிடந்ததா எண்ணவும் படுமோ என்று கூறுகிறார். அதாவது நெற்றிக்கண்ணுடைய ஒப்பற்ற கடவுள் கலகம் அமைத்து, அதாவது சங்கம் வைத்து தமிழை ஆராய்ந்தாராம். ஆக சிவனும் தமிழ் கடவுள்தான். சுந்தரரை ஆட்கொண்ட போது தம்மை சொற்றமிழ் கொண்டு பாடுக என்று பணித்தாராம் அச்சிவன். அதை சேக்கிழார் இப்படி கூறுவார். மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். மேலும் திருவாசகத்தில் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்து என்று கையெழுத்திட்டதெல்லாம் சிவன் தமிழ் பிரியர் என்பதை புலப்படுத்துகிறது. இதனால் சிவனும் முருகனும் தமிழ் கடவுளரே, அவர்கள் இருவரும் ஒருவரே என்று நம்மால் கூற முடியும். மேலும் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமி இவ்வாறு கூறுகிறார். நீலச்சிகண்டியிலேறும் பிரான் இந்த நேரத்திலும் கோலக்குலத்தியுடன் வருவான், குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே என்று கூறுகிறார். இங்கு குருநாதன், அதாவது முருகன் சொன்னதை ஆய்ந்து அறிவால் தெளிந்தால் நாம் சிவயோகிகள் ஆகலாம் என கூறுகிறார். ஏன் முருக யோகிகள் ஆகலாம் என்று கூறியிருக்கலாமே, ஏன் அப்படி கூறவில்லை? ஏனெனில் அதற்கான பதிலை அருணகிரிநாத சுவாமி ஒரு திருப்புகழில் இவ்வாறு கூறுகிறார். சிவத்தை உற்றிடு தூயா. இது கருத்து இடப்படும் என்னும் மருத்துவ குடித்தலத்து திருப்புகழ் வரியாகும். சிவத்திற்கு நெருங்கியவன், சிவத்தை போன்றவன் என்றும் இதற்கு பொருள் எடுக்கலாம். இதைவிட ஒரு வினோதமான ஆனால் மிக மிக ஆழமான கருத்தை கொண்ட திருப்புகழ் வரி ஒன்று இருக்கிறது. அதில் அருணகிரிநாத சுவாமி தன்னை, அதாவது தான் முருகனை போல ஆக வேண்டும், அந்த முருகன் போல வேலை மயிலையும் கொண்டு சிவனுடன் விளையாட வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். மேலோட்டமாக பார்த்தால் அத்திருப்புகழ் இப்படித்தான் அர்த்தம் தருகிறது. ஆனால் உண்மையாக உள்ளார்ந்த கருத்தை ஆராய்ந்து பார்த்தால் இறையோடு, அதாவது தானும் முருகனும் ஒன்றாய் கலந்து அனுபூதி நிலை பெற்று மேலும் சிவத்தோடு கலக்க வேண்டுமா? அந்த திருப்புகழ் வரியை பாருங்கள். சிவமாது உடனே அனுபோகம் அதுவாய் சிவஞான அமுதே பசியாரி திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபம் அதுவாய் இசை லோகம் எல்லாம் அனுபோகி இவனே என மாலயனோடு அமரோர் இளையோன் எனவே மறையோத இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மா அருள்வாயே. இதன் பொருளை சுருங்கக் கோரின் இறையோடு இரண்டர கலத்தலை சுவாமி குறிப்பிடுகின்றார் என கூறலாம். ஆனால் பாருங்கள், தான் முருகனாகி சிவனுடன் விளையாட வேண்டும் என கேட்கிறார் சுவாமி. முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாத சுவாமி சிவத்துடன் சேர விரும்புவது நமக்கு முருகனும் சிவனும் வேறு வேறு அல்லர் என காட்டவேதான். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் என்கின்ற நக்கீரரின் வரிகளுக்கு சிலர் இவ்வாறு அர்த்தம் கூறுவார்கள். அதாவது சிவனுக்கு 5 முகம், ஆகவே இந்த 5 முகம் தோன்றினால் முருகன் தோன்றுவான் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் இன்னும் சிலரோ சிவனின் 5 முகத்தையும் பார்வதியின் 1 முகத்தையும் சேர்த்து 6 முகமாக முருகன் தோன்றினான் என்று கூறுவார்கள். ஆனால் அப்படி அல்ல, சிவனுக்கும் 6 முகம்தான். 4 திசைகளும் 4 முகங்கள் பார்க்க மேலும் கீழுமாக
மொத்தம் 6 முகங்கள் சிவனுக்கும் உண்டு. கீழே பார்த்த வண்ணம் இருக்கின்ற முகம் அதோ முகம் என அழைக்கப்படுகிறது. இந்த முகம் வெளியில் தெரிவதில்லை. ஆக சிவனுக்கும் 6 முகம்தான். அதனால் ஆறுமுக சிவன் என்று பாம்பன் சுவாமிகளால் அழைக்கப்பட்ட நமது முருகனும் சிவபெருமானும் ஒருவர்தான். ஆக இருவரும் வேறு வேறு அல்லர் என்று கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.